ஹாய் மக்களே, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த போர் தற்பொழுது பதற்ற நிலையை அடைந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு என்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல் லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க. என்ன பதட்டம் என்று கேட்க வாரீங்களா? ஈரானிய கப்பல் ஒன்றை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்கு. அதாவது அமெரிக்கா எச்சரிக்கையை மீறி ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்று அரபிக்கடல் அதாவது ஓமான் வளைகுடா பகுதியில் சென்றிருக்கு. இந்த நேரம் அமெரிக்க கடற்படை 6 மணித்தியாலங்களாக எச்சரிக்கை விடுத்திருக்கு. நீங்க இந்த பகுதியால் சொல்ல வேணாம், சென்ற தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்த நேரம் ஈரான் கேட்காமல் சென்றதால் ஈரானிய MV துஷிகா என்ற சரக்கு கப்பலை அமெரிக்கா சுட்டு வீழ்த்திருக்கு. அதாவது சுட்டு வீழ்த்தினா அதில் இன்ஜின் பகுதியில் சுட்டு வீழ்த்தின பிறகு அது செயல் இழந்த பிறகு அமெரிக்கா வான்படை மூலம் அந்த கப்பலை தன்வசப்படுத்தியிருக்கு. அதே போல இதற்கு மாற்றீடு நடவடிக்கையா ஈரான் இன்னொரு நடவடிக்கையை செஞ்சிருக்கு. என்னன்னு பாக்குறீங்களா? அதாவது அரபிக்கடல் ஓமான் வளைகுடா பகுதியில் இருக்கிற அமெரிக்க கப்பல்கள் மீது ஃபாஸ்ட் போட்டிங் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தினதாக ஈரானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கு. அதே போல இந்த செயலை அமெரிக்காவுக்கு ஈரான் எப்படி சொல்றதுன்னா கடற்கொள்ளை என்று சொல்லுது. அதாவது கடல்ல தங்களது எண்ணெய் கப்பலை கொள்ளை செய்ததாக ஈரான் வர்ணிக்குது. இது அமெரிக்க ஊடகங்கள் எவ்வாறு சொல்றதுண்டா, நாங்க இத ஹோர்மோஸ் நீரில் தடையாகத்தான் செய்திருக்கோம் என்று அமெரிக்கா ஊடகங்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கு. இப்பொழுதோ போர் உச்சகட்ட நிலையை அடைந்திருக்கு. சமாதான பேச்சுவார்த்தை நடவடிக்கை 2வது தடவையாக நடைபெற இருந்தது. தற்பொழுது முழுமையாக அந்த சமாதான பேச்சுவார்த்தை இல்லாமல் போவதற்குரிய முழுமையான அறிகுறிகள் தற்பொழுது தென்பட்டு வருகின்றன. ஹோர்மோஸ் நீரிணை கால்வாய் முழுமையாக மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த போர் அதாவது ஒரு முடிவுக்கு வரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஈரானிய ஊடகங்கள், ஈரானிய உயர்ஸ்தானியர்கள், அதே போல ஈரான்ல காணப்பட உயர்ந்த பேச்சுவார்த்தை கொண்ட நபர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, தங்களது இறுதி மூச்சு இருக்கும் வரை இந்த போர்ல ஒரு முடிவு காணாமங்க நாங்க திரும்ப மாட்டோம். எங்கட தலைவர் ஆயத்துல்லா கமேனி அவர்கள், முஜ்தபா கமேனி அவர்கள் குறிப்பிட்டபடிதான் நாங்க நடப்போம். எந்த முட்டாள்கள்ல பேச்சையும் கொண்டு நாங்க ஹோர்மோஸ் நீர்ணையை துறக்கிறதும் இல்லை, மூடுறதும் இல்லை. எங்களுக்கு அந்த உயர்ந்த தலைவருடைய செய்திகள், அதாவது என்ன செய்யணும் என்ற ஒரு நடவடிக்கை வந்தால் மாத்திரமே தவிர நாங்கள் வேற எந்த நடவடிக்கைக்காகவும் இறங்குறதில்லை என்றது ஈரானியர்கள் தெளிவாக குறிப்பிடுறாங்க. அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் இப்ப எழுந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. இதை சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. உலகத்திலே மிகவும் வல்லரசாக இருந்த நாட்டு ஒரு ஜனாதிபதி பொய்கூறத்துல புலமை பெற்றவராக இருந்தால் அது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று குறிப்பிடப்படுகிறது. உண்மையிலே ஒரு நிமிடம் ஒரு மாதிரி பேசுறாரு, அடுத்த நிமிடம் அடுத்த மாதிரி பேசுறாரு. ஈரான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொண்டிருக்காரு. ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொடுக்க போகுது என்று சொன்னாரு. அதே போல ஈரான் எல்லாத்துக்கும் அண்டி பணிஞ்சுதாகும் என்று சொன்னாரு. அடுத்த நிமிடம் இதற்கு மாறாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது பச்சோந்தியை போல நிமிடத்துக்கு நிமிடம் தனது நிறங்களை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர் போல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது செயற்படுறாரு. இது உண்மையிலேயே உலக நாடுகளுக்கு மத்தியில் மிகவும் பரபரப்பான செய்தியாக இருக்கு. மேலதிக செய்தி வேணுமா எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கட்டாயம் லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க.